ஸோ நார்மலாக ஒருத்தர் இறந்துட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம ரிச்சுவல்ஸோ ஒவ்வொரு சடங்குகளோ இதெல்லாம் அடிஷ்னலாக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே வரோம். இந்த அடிஷ்னலாக ஒவ்வொரு ரிச்சுவல், ஒவ்வொரு சடங்குகள், ஒவ்வொரு விஷயமும் இது எஸ்பெஷலி நம்ம இந்த ட்ரெடிஷனில் வந்து அது அதிகமாக கொண்டு வரோம். இது ஏன் வச்சாங்க அண்ட் இதில் வந்து எத்தனை அவைலபிளாக இருக்குது, எத்தனை மாற்றப்பட்டிருக்குன்றது தான் இன்னையோட ஹாட்டான ஒரு விஷயமே நம்ம பேசக்கூடியது. டெத்துக்கு அப்புறம் லைஃப் இருக்கா? இத சித்தர்கள் எப்படி பார்க்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு த பாட்காஸ்ட். இந்திராமா வந்து த ஃபர்ஸ்ட் டைம் ஷீ இஸ் இன் த பாட்காஸ்ட். இது வந்து ஒரு நிறைய பேருக்கு 99% ஆஃப் த இந்தியன் ட்ரெடிஷன்ஸில் இருக்கிற இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ எப்பவுமே வந்து நம்ம சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் வந்து சித்தர்களை வந்து ஒரு சயின்டிஸ்டாகவோ இந்த யுகத்தில் பார்க்குறாங்க. பட் அட் த சேம் டைம் சித்தர்கள் சொன்ன ஞான உபதேசங்கள் எல்லாமே வந்து அஃப்கோர்ஸ் அவங்க வந்து இந்த மக்களுக்கு சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த சித்தர்கள் ஓவராலாக இந்த என்டையர் லைஃப்பில் அவங்க இந்த பயிற்சிகள்லாம் பயிற்சி பண்ணி இறைவன் உள்ள கண்டுபிடிச்சிட்டு இந்த ஞானங்கள் அப்புறம் உடலை விட்டு இந்த பிரபஞ்சங்கள்லாம் பார்த்துட்டு மல்டி யூனிவர்சஸை பற்றி குறிச்சிட்டு பேரலல் யூனிவர்சஸை பற்றி குறிச்சிட்டு இன்றைக்கி இதெல்லாம் சயின்ஸ் வெளியில் சொல்கிறாங்க ஆப்வியஸாக. இப்போது இந்த எல்லா விஷயங்களையும் சொன்ன பிறகு கூட ஒரு சொசைட்டி இப்போ இருக்கிற எஸ்பெஷலி சென்னைனே நம்ம எடுத்துப்போம், இல்லை தமிழ்நாடு என்டையராகவே எடுத்துக்கிட்டாலும், ஆந்திரா பிரதேஷ் எடுத்துக்கிட்டாலும், கேரளா எடுத்துக்கிட்டாலும், இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு விதமான ட்ரெடிஷன். எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே போய் சேர்றது எங்கன்னா அப்படின்னா மூட நம்பிக்கை. ஸோ இது என்னென்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆத்மா, நீங்கள் கேட்ட கொஸ்டினில் ஆத்மா உடல் விட்டதுக்கப்புறம் தான் டெத்து நடக்குது. ஸோ இதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம பாடியில் இருக்கிற 5 நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் திங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து தெரியாது. பட் மெயினாக வந்து சொல்லணுன்னா அப்பானா, அதுக்கு தான் வந்து இந்த அப்பானா முத்ரான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து தெரியும் மகாதர் பாபாஜி. ஸோ அப்பானான்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய மூலாதார பிரதேசத்தை நோக்கி போகிற ஒரு விஷயம். அதுக்கு தான் நிறைய பேர் இறந்து போகும்போது மூலாதாரத்துலேருந்து இறந்துருவாங்க. அந்த ஹோல் 99% அதில் தான் போய் ஆவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சமானா, அதுக்கடுத்து அதாவது வந்து இது எல்லாமே ஒரு ஒரு படிகள். பிராணா, அதுக்கடுத்து உடானா. இந்த இதில் தான் வந்து இந்த லைஃபே நடக்குது நம்ம எல்லாருக்கும். ஸோ இதில் என்னென்னா முதல்ல வந்து இந்த சமானா, இந்த ஒரு சமானன்றது அக்னி பிரதேசம். இதில் தான் வந்து மொத்த உயிர் சக்திகள் எல்லாமே அதில் வந்து அந்த ஹீட்டில் தான் வந்து உட்காந்துருக்கு. இந்த ஹீட்டில் என்னென்னா இப்போது ஒரு மனுஷன் இறந்து போகிறாங்க 1/2 மணி நேரத்தில், அது அவருக்கே தெரிஞ்சிருச்சு. அப்போ என்னென்னா பாடியில் இருக்க எல்லா சக்ராஸும் ஒரு ஒரு நாள் டிசேபிள் ஆகிட்டே இருக்கும். இதில் இந்த சமானான்ற ஒரு இடத்துலேருந்து முதல்ல உயிர் நாடி வந்து பிரியுது. இது பிரிஞ்ச பிறகு பாடியில் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலாக. ஆனால் வந்து ஆக்சுவலி அவங்க இறந்து போகல. ஸோ இந்த டெத்துன்றது வந்து சோல் வெளியில் போயிடுச்சு, அதனால் அந்த பாடி போயிடுச்சு அப்படின்றது 100% வாஸ்தவமாக இருந்தாலும் அந்த பாடிக்குள்ளே ஏற்பட்ட அந்த கரண்ட்டு, அந்த வோல்டேஜ், அது வந்து அப்படியே தான் இருக்கும். திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு சிபியூ, ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் கம்ப்யூட்டரில் நமக்கு இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் நம்ம டேர்ன் ஆஃப் பண்ணிட்ட பிறகும் நம்ம வந்து ஒயர் சுவிட்ச் போட்டிருந்தா ஸ்டில் அதில் வந்து கரண்ட் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ இது ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா, உடல் விட்டு ஆன்மா பிரிஞ்ச உடனே ஏதோ ஒரு நாடியில் வெளியில் இப்படி போதோ எப்படி போதோ, நார்மல் டெத்துக்கு மட்டும் சொல்கிறேன், பிரிஞ்ச உடனே அதோடைய ஒரு ஃபஸ்ட்டு வியூவே என்ன இருக்குன்னா நம்ம யார் அப்படின்ற ஒரு வியூ வந்து அந்த ஆத்மாவுக்கு வரும். ஏன்னா அதுவே ஒரு பிரமையில் இருக்கும். திரும்ப இந்த உடலுக்குள்ளே எப்படி என்ட்ரு ஆகணும் தான் அது யோசிக்கும். அதனால் இறந்து போனோடனே அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து காலை கட்டிடணும். இது வந்து ரிச்சுவல் கிடையாது, இது சயின்ஸு. காலை இந்த 2 டோஸையும் கட்டிடணும். அதுக்கு அடுத்துட்டு மூக்கு கூட ஆக்சுவலாக வந்து முன் ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க, இப்போ யாரும் பண்ணுறதில்ல. மூக்கு கூட ஆக்சுவலி இப்படி டைப் பண்ணிடணும். பிகாஸ் எல்லா நாடிகள், சுவாச நாடிகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. இப்போது இந்த உடலில் உடானா, இந்த உடானா அந்த ஒரு ஸ்டேட்டில் அந்த கான்ஷியஸில்
இருக்கிற வரைக்கும், அதாவது உயிர் வந்து ஒரு 12 மணி நேரம் வரைக்கும், திரும்பவும் அந்த உடலுக்குள்ள சில சில கிரியா பயிற்சிகள் இருக்கு. அந்த கிரியா பயிற்சிகள் மூலியமா அந்த உடல திரும்ப வர வைக்கலாம். அந்த ஆத்மாவ திரும்ப அந்த உடலுக்குள்ள வர வைக்கலாம். அ எந்த ஆத்மா வேணா வர வைக்கலாம். அந்த ஆத்மான்னு மட்டும் கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் சில சில தந்திரங்கள், யோகா கிரியா தந்திரங்களே இருக்கு. அது ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிரியா செய்றதுனால அத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத நான் சொல்றேன். அதுக்கு நம்ம யாருமே அத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இன்னொன்னு என்னன்னா, பியாண்ட் கார்மிக் லிமிட்ஸ்க்கு ஒரு பாடி போயிடுச்சு அப்படின்னா, அது போறது தான் கரெக்ட்டு. ஸோ இது மாரி இந்த உடலுக்குள்ள இந்த உடானா வரைக்கும் ஓகே. ஒன்ஸ் அந்த உடானா டச் பண்ணிடுச்சுன்னா, அந்த உடல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து அது அவே தான். அவ்வளோதான். ஸோ 12 மணி நேரம் வரைக்கும் உள்ள வந்து உயிர் நாடிகள் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். தசேந்திரங்கள் அழியலாம். ஆனா வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் தன்மை வெளியில போனாலும் அதோடைய கரண்ட் உள்ளே தான் இருக்கும். அதுக்காக தான் சில இடங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து நகம் வளர்றது, அங்கங்க பியர்டு வளர்றது, எங்கேயாவது வந்து வெள்ள முடி வெளிய வந்திருக்கு. இந்த மாரி வந்து சொல்லுவாங்க. புதுசா செல்ஸ் வளருது அப்படின்னு. விச் மீன்ஸ் உள்ள இன்னும் கரண்ட் சப்ளை அப்படியே இருக்கு. பிகாஸ் இவர் வாழ்ந்த இந்த பாடியோ, ஒரு பெண்மணியோ, ஆண்களோ இந்த வாழ்ந்த மொத்த சரீரம் வந்து அப்படியே அப்ரப்ட்டா ஜஸ்ட் லைக் தட் டக்குன்னு வெளிய போனா கூட ஸ்டில் இவங்க இவ்வளோ வருஷம் வாழ்ந்த அந்த கரண்ட் சிஸ்டம் வந்து அந்த பாடியில இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த சித்தர்கள் இத எப்படி பார்க்குறாங்கன்றது பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின். இப்போ நார்மலா ஒருத்தர் இறந்துட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம ரிச்சுவல்ஸோ, ஒவ்வொரு சடங்குகளோ, இதெல்லாம் அடிஷ்னலா நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே வரோம். இந்த அடிஷ்னலா ஒவ்வொரு ரிச்சுவல், ஒவ்வொரு சடங்குகள், ஒவ்வொரு விஷயமும் எஸ்பெஷலி நம்ம இந்த ட்ரெடிஷன்ல வந்து அது அதிகமா கொண்டு வராங்க. இது ஏன் வச்சாங்க? அண்ட் இதில வந்து எத்தன அவைலபிளா இருக்கு? எத்தன மாற்றப்பட்டிருக்குன்றது தான் இன்னையோட ஹாட்டான ஒரு விஷயமே நம்ம பேசக்கூடியது. ஏன்னா, இதுதான் வந்து ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம். அண்ட் அடிஷனலா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மேபி இட்ஸ் அ ஓப்பன் திங். நான் வந்து இத வந்து ஓப்பனா எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்கிறதுனால, டைஸ் அப் வித் நாகின் மாஸ்டர் என் குருனால, இன்னைக்கு பிராமணருடைய விஷயங்கள்லயோ, இதுலயோ நாகின் மாஸ்டருக்கு திவசமோ சம்திங் ஏதோ இன்னைக்குன்னு சொல்றாங்க. அவரு போனது வந்து ஜூலை 2 அந்த நைட் டைம். ஸோ அவர் அடைஞ்ச சமாதி வந்து ஓவராலாவே ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு யோகி டாபிக் உள்ள வரோம். ஏன்னா நார்மல் டெத்துக்கும் யோகி டாபிக்கும் தான் நம்ம இப்போ முடிவு போட போறோம். அவர் அடைஞ்ச சமாதி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா, 24 வருஷம் கிரியா செஞ்சுட்டு, உடல் இருக்கும்போதே உடல எப்படி நம்ம இது அதாவது வந்து இந்த பேசுறது எல்லாமே கனெக்ட் ஆகும். நீங்க வியூவர்ஸ் பார்க்கும்போது. உடல் இருக்கும்போதே உயிர பிரிக்கிறது எப்படின்றத கத்துக்கிறது தான் கிரியா. அதோடைய மொத்த ப்ராசஸ்ஸு. அது வந்து எல்லாருக்குமே இப்போ அதனால தான் கிரியா கத்துக்க வராங்க. ஆனா நெறைய பேர் கிரியா கத்துக்க வர ரீசன்ஸ் வந்து பணம், பொருள், இல்லன்னா பதவிகளோ, ஆசைகளோ அத பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ கிரியா வந்து அந்த மாரி ஒரு லெவல்ல அவர் பண்ணல. அவர் பண்ணது ஃபுல்லா ஞானம். ஒரு ஆன்மீகத்தோடைய சிங்கமா இருந்து அந்த ஞானத்த எப்படி கடைபிடிக்கணுமோ, அதோடைய ஃபுல்லஸ்ட் லெவல்ல அவர் கடைபிடிச்சார். ஸோ அப்போ அந்த ஒரு கிரியா குண்டலினி செய்றதுனால நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா, ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் நம்ம கடந்து கடந்து ஒரு ஒரு நாளும் செய்யும்போது, 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ அவேவா இருந்துட்டு, ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய செய்ய, ஜஸ்ட் லைக் ஒரு பாடிக்கு நம்ம ஃபுட் போடுற மாரி, நம்ம ஆன்மாவுக்கு நம்ம அந்த கரண்ட் சப்ளை பண்றோம். ஸோ இது செய்ய செய்ய என்ன ஆகும்னா, ஒருத்தன் வந்து 25 வருஷத்துல யோகி கண்டிப்பா ஆயிடுவாங்க. டெய்லி செய்றவங்க. ஸோ இதுக்கு இப்போ நாகின் மாஸ்டர் வந்து கேன்சர்ல இதானார். விச் மீன்ஸ் அவருக்கு வந்து லிவர் ஃபுல்லா பல்ஜ் ஆயி ஒரு பெரிய 15 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு இவ்ளோ பெருசு கிட்டத்தட்ட ஒரு இது மாரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு டியூமர்ன்னு சொல்லலாமா? இல்லன்னா அது அத வந்து டாக்டர் ரெக்கார்ட்ஸ்ல டியூமர் சொல்லல. அது வந்து ஒரு நார்மல் ஒரு கேன்சர் டிஷ்யூன்னு வச்சுக்கோங்க. அது வளர்ந்துருச்சு. ஸோ இந்த ஒரு பேசிஸ்ல இந்த ஒரு கேன்சர் செல்ஸ் அவருக்கு இருக்கு. இப்படி அவர் இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் ஆன் அது வந்து தெரிய வந்த பிறகு, நெறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, கிரியா செஞ்சா ஏன் கேன்சர் வருது? கிரியா செஞ்சா எதுவுமே வரக்கூடாது. கிரியா செஞ்சா உடல் தான் வந்து ஒண்ணும் ஆவக்கூடாது. அழகா கோவில் மாரி இருக்கணுமே. 100% அது உண்மதான். கிரியா செஞ்சா உடல் வந்து நம்ம கோவில் மாரி தான் வச்சுக்கணும். பட் ஆனா, சில சில யோகிகளுக்கு வந்து சில சில பேருடைய கார்மிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறதும், சில தப்பான உணவு முறைகள் எடுக்கிறதுனாலயும், ஏன் கிரியா யோகி தானே அவருக்கு தெரியாதான்னு சில பேருக்கு இருக்கலாம். பட் ஆனா வந்து அ பித்தன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பித்தன் ஆனா தான் சித்தன் ஆக முடியும் அப்படின்னு. இது வந்து சிவவாக்கியர் சொன்ன பாயிண்ட். பித்தன்னா எதுல ஆவணும்னா, மூட நம்பிக்கையில போய் பித்தன் ஆகக்கூடாது. பித்தன் எதுல நம்ம ஆவணும் அப்படின்னா, இறைவன தேடுறதுல வந்து பைத்தியம் ஆயிடணும்.
அப்போ என்ன ஆகும்னா, இங்க இருக்கிற இந்த பிரம்ம வாழ்க்கை, மாய வாழ்க்கை எல்லாமே கரைய ஆரம்பிச்சுரும். இப்படி அவர் ஒரு வேல பித்தன் ஆயிட்டாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருக்கு தொண்டையில கேன்சர் வரும்போது, அவர் வந்து ரொம்ப டிப்ரஸ் ஆகி, நான் செத்து போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவருடைய மனத்த வந்து காளி மாதா பரீட்சை வச்சாங்க. ஸோ, அப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சா இன்னைக்கு நம்ம ஜீவசமாதின்னு பார்க்குறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. உலகத்துல இருக்க பல பேர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை வழிபடுறாங்க. சொல்லப்போனா விவேகானந்தர் குருவே அவர்தான். ஆனா, அவருக்கு தொண்டையில கேன்சர் வந்துச்சு. ஏன், எதுக்குன்னு சொல்லும்போது சாரதா அம்மா வந்து கேட்குறாங்க, "ஏன் இப்படிலாம் உங்களுக்கு இவ்வளோ பெயின்?" அப்படின்னா, என்னதான் மனைவியா இருந்தாலும் அவங்களுக்குள்ள எந்த விதமான உறவு கிடையாது. பட் இந்த மாரி அந்த சேவை செய்யறதுக்காகவே சாரதா அம்மா அவங்க வாழ்க்கைய அர்ப்பணிச்சுட்டாங்க. அப்ப அப்படி போம்போது, கேன்சர் இப்படி இருக்கே ஏன் அப்படின்னா, என் சேவை வந்து மக்களுக்கு இருக்கணும். இந்த சேவை இருக்கிறதுனால தான் எனக்கு இது இறைவன் பரீட்சை குடுத்துருக்காரு. ஆனா, இதோடைய வலி வேதனை வந்து தாங்க முடியல தான். பட் இந்த ஒரு உடல எப்படியோ விடணும்ல. இந்த ஜென்மத்தோட இந்த கர்மாலாம் நான் முடிச்சிடுறேன். பிகாஸ் இது ஒரு ஜென்மத்தில வந்தது கிடையாது. அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. அப்போ என்னன்னா, ஒரு யோகி வாழ்க்கைன்றது என்னன்னா, எல்லா ஜென்மத்தோடைய கர்மாவையும் அழிக்கிறது தான். இதுதான் வந்து ஒரு ஒரு பேசிக் ஹியூமன் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ அவருக்கு நோய் வந்ததில நெறைய பேர் நினைப்பாங்க. இப்ப அப்போ நாகின் மாஸ்டருக்கு என்ன நினைச்சாங்கன்னா, குடும்பத்தில இருக்கிற நபர்கள் நெறைய பேர் நினைப்பாங்க. அவர் இவ்வளோ கிரியா பண்ணார்ல வரக்கூடாதுல்ல அப்படின்னு. இப்ப நானே அதே கேள்வி கேட்கிறேன். இப்ப நம்ம இவ்வளோ கோவில் சுத்துறோம்ல, நம்மளும் கடவுள் கடவுள்னு திரியிறோம்ல. அப்ப நமக்கு பசிக்கக்கூடாதுல்ல. நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம். நம்ம ஏன் போய் தண்ணி குடிக்கிறோம்? நெறைய விஷயங்கள் நம்மளே வந்து அதாவது வந்து அது ஒரு மூட நம்பிக்கை பாதை. அந்த மூட நம்பிக்கை பாதையில கூட நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து பிட்டு போட்டு தான் நம்மளுடைய பாடிய வந்து சஸ்டெயின் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, அப்போ கடவுளுக்கும் எதுக்குமே லிங்க் கிடையாதுங்க. எந்த கடவுளுமே இந்த ரிச்சுவல் நீங்க செய்யுங்க. இப்படி தான் நீங்க வாழணும். இப்படி தான் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைய வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல. ஸோ, இந்த ஒரு வே ஆஃப் நாகின் மாஸ்டர் லைஃப்லயே இவர் வந்து யோகி ஆயிட்டா, இவரு கிரியா யோகத்தோடைய பீக்குக்கு போயிட்டா, இவருக்கு வந்து எந்த விதமான டிசீஸ் வரக்கூடாதுன்றது எந்த ரூலும் இல்ல. லஹரி மாஷய பார்த்துருக்கோம். சித்தர்கள்லயே வந்து பல சித்தர்கள், விஸ்வாமித்திரருக்கே வந்து நோய்கள்லாம் அட்டாக் ஆயிருக்கு. அதாவது வந்து 1000 வருஷத்துக்கு மேல வந்து தபஸ் பண்ணவரு. அவருக்கே வந்து நோய்கள்லாம் அட்டாக் ஆயிருக்கு. ஸோ, இது வந்து சர்வசாதாரண ஒரு விஷயம் அவங்கள பொறுத்தவரைக்கும். ஏன்னா, தே ஆர் ஜஸ்ட் லீவிங் த பிசிக்கல் கேஸ். இந்த ஒரு பிசிக்கல் கேஸ்லேருந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஐஃபோன் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஐஃபோன் தான் நீங்க எடுப்பீங்க தவிர, அந்த அட்டைப்பெட்டிய நீங்க மறந்துருவீங்க. அட்டைப்பெட்டி ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்கன்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அட்டைப்பெட்டிய அப்படியே வச்சுருவோம். ஐஃபோனோ இல்ல ஏதோ ஒரு புது ஃபோன தான் நீங்க எடுத்துப்பீங்க. ஸோ, இதுதான் தெய்வீகம் விஷயங்கள ஆசைப்படுறது. தெய்வமும் ஆசைப்படுறது. ஸோ, அந்த ஒரு ஃபோன மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டு, நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ப வந்து நம்ம கடைபிடிக்கணும் தவிர, நம்ம அந்த அட்டைப்பெட்டிய விட்டு தான் ஆகணும். அட்டைப்பெட்டிய தூக்கி பீரோலயோ, இல்ல அட்டைப்பெட்டிய புதைக்கிறதோ, இல்ல எரிச்சிடுறதோ, ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ, இந்த பிசிக்கல் பாடி நாகின் மாஸ்டர் ஒன்ஸ் ட்ராப் பண்ணதுக்கப்புறம், நாகின் மாஸ்டருக்கும் மத்தவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, ஒன்ஸ் இந்த பிசிக்கல் ட்ராப் பண்ண உடனே, அவருடைய சோல் வந்து இந்த கண்டம் மேல விட்டுட்டாரு. கண்டம்னா என்னன்னா, நீலகண்டம், நீலகண்டம்னு சொல்லுவாங்க. சிவனையும் சொல்லுவாங்க, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவாங்க, ராமர சொல்லுவாங்க. இவங்கலாம் வந்து ப்ளூயிஷ்ஷா இருப்பாங்க அப்டின்னு. அது வந்து அவங்களுடைய ரியல் கலர் கிடையாது. அவங்க குறிக்கிறது என்னன்னா, ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு எல்லா கர்மயும் பண்ணிட்டு, கர்ம யோகம், ராஜயோகம், கிரியா யோகம் இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய இந்த நீளம் விச் மீன்ஸ் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய அங்குலம். ஃபுட் பைப்புன்னுவாங்க இல்லையா? அத விட மைக்ரோ லெவல்ல வந்து ஆன்மீகத்துக்கு ஒரு பைப் லைன் போகும். அதுல தான் வந்து ஈத்தர் ரைஸ் எல்லாம் ட்ராவல் ஆகும். அது கிரியா செய்றவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஒரு ஞான அ ரந்திரம் வந்து உள்ள ரொம்ப பெருசா போகும். நீளம் அது ரொம்ப பெருசு. இது வந்து என்னன்னா, தமிழ் வார்த்தையிலயும் ரொம்ப பெருசு. அட் த சேம் டைம் அது சம்ஸ்கிருதத்தில வந்து ப்ளூன்னு மாத்திட்டாங்க. அது அப்படி வடிவமைச்ச அந்த எனர்ஜிக்கு தான், அந்த காஸ்மிக் எனர்ஜிய தான் அவங்க அந்த மாரி வடிவமைச்சிருக்காங்க. ப்ளூ கலர்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல போய் தங்குற ஒரு ஒரு மெட்டீரியல் ப்ளூயிஷ்ஷா இருக்கிறதுனால, இவங்கள எல்லாருமே வந்து யோகிகளா இவங்க வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து சிவனோ, கிருஷ்ணரோ, ராமரோ வந்து ப்ளூயிஷ் மென்டாலிட்டி அந்த இதிலேயே வந்து கலர் கோட் பண்ணியிருப்பாங்க. இப்ப நாகின் மாஸ்டரும் இந்த உயிர் பிராணத்துக்கு மேல விச் மீன்ஸ் உடானன்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு மேல அவர் உடல விட்டதுனால, அவர் வந்து சமாதி நிலை அடையிறாரு. அது எப்படின்னா, உடல் ஒன்ஸ் அந்த சோல் டிராப் பண்ண உடனே, ஜஸ்ட் கண்ண மூடி திறந்தா, இப்ப நான் இங்க சோஃபால உட்காந்துருக்கேன். இப்படி கண்ண மூடிட்டேன். நெக்ஸ்ட் திறக்கிறேன். திறந்த பிறகு நான் வேற ஏதோ ஒரு டைமென்ஷன்ல எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஸோ, அத தான் இவங்க வந்து இந்த கிரியால மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இப்ப நெறைய பேருக்கு ஏன் கிரியா செய்யணும்? கிரியாவுடைய பர்ப்பஸ் என்ன? முக்தியோடைய பர்ப்பஸ் என்ன? நெறைய பேருக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ, இப்ப கிரியாவுடைய பர்ப்பஸே வந்து இதுதான்.
நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கிரியாவே. நம்ம ஆக்சுவலா எங்க போறோம்? இப்போ உங்களுக்கு தெரியுங்களாம்மா இந்திராமா எங்க போவீங்க? நீங்க இப்போ எங்க போவீங்க? இப்போ நீங்களும் கிரியா 3 ஸ்டேஜ் ஆமா. செய்றீங்க. இப்போ நீங்க எங்க போவீங்க ஆக்சுவலா? இரண்யலோ ஓகே. அது ஒன் ஆஃப் த யுக்தேஸ்வர் போய் அடைஞ்ச ஒரு ஆமா. இடம். ஸோ அது அவர் ஹிரண்யலோகம் போனாரு. ஸோ அது மாரி நமக்கு ஒரு ஒரு விதமான ஒரு டைமென்ஷன சரி. இறைவன் அமைச்சு குடுத்துருவாரு. ஸோ இது என்னன்னா வந்து இப்போ ஹிரண்யலோகம் யுக்தேஸ்வரு. உங்களுக்கு ஹிரண்யலோகம்னா அங்க போய் சேரும். பட் அது ரூட் கண்டுபிடிக்கணும்ல. ம். இப்போ நமக்கு ஹிரண்யலோகம் தெரியுது. பரலோகம் தெரியுது. எல்லா லோகங்கள் இருக்கு. பட் அந்த லோகங்களுக்கு நம்ம போய் என்டர் ஆறதுக்கு ஒரு ஐடி கார்டு வேணும். ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி கார்டு தான் நம்ம பிராக்டிஸ் பண்ற அந்த ஒரு கிரியா. அந்த ஆக்சஸ் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் இத்தனையுமே நம்ம செய்றோம் ஆக்சுவலி. ஸோ இப்போ இதில இருக்கிற மிகப்பெரிய பாயிண்ட் என்னன்னா, நான் உங்கள ஏன் இது கேட்டேன்னா, ஒரு நார்மல் மனுஷன் வந்து அத அடைய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ நார்மலா எல்லாரும் இறந்து போறாங்க. நார்மலா எல்லாருமே லைஃப்ல. நார்மல் மனுஷன் அடைய முடியாது. கண்டிப்பா. பட் இதோட பெர்ஸ்பெக்டிவ் முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ நீங்களே வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ பார்க்குற கண்ணோட்டம் வந்து கிரியாவுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது எப்படி இருந்தது? நீங்களும் அது இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஒரு பெர்சன் தான். ஸோ அத உங்களுக்கு எப்படி நெனச்சு நீங்க ஃபாலோ பண்ணீங்க அந்த ஃபீலிங்? பட் நீங்க பேசுறத வச்சு பார்த்தா ஃபீல் ஆச்சு எனக்கு. ஓ! இதெல்லாம் ம். உண்மை போல. அப்ப இதான் இருக்கா? அப்ப அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுபடி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படியே தோணுச்சு. பிராக்டிஸ் பண்ணா ம். நமக்கு தெரியும். அதுபடி ஃபாலோ பண்ணணும் கரெக்ட்டா அப்படின்னு தெரிஞ்சுச்சு. ஆஹா, நீங்க ஆல்ரெடி ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா? இப்போ ஏதோ ஆமாமா. டெத்லாம் ஆயிருக்கும். அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அந்த டைம் பண்ணும்போது? அது ஆர்ட்டிஃபிஷியலா இருந்ததா? ரியலா இருந்ததா? இல்ல பயத்துல பண்ணீங்களா? இல்ல இதெல்லாம் உண்மதான் உண்மையா இருக்குமோ? நினைக்கல. பயத்தோட பண்ண மாரி இருந்துச்சு. ஓகே, ஓகே. அதனால எதா ஆயிடுமோ ஆமா ஆயிருமோ, இத பசங்களுக்கு? பண்ணிரும், இத பண்ணிரும். அதான் நீங்க இப்போ நம்ம பேசும்போது கூட நீங்க சொன்னீங்க தோஷம் பத்தி. ஆமா. பித்ரு தோஷம் வரும் இது செய்யலனான்னு. ஸோ இத வந்து நான் ரொம்பவே கிளாரிட்டி பண்ணேன். இப்போ இங்க இருக்கிற நெறைய பேர் மிக்ஜில கத்துக்கிறவங்க எல்லாரும் ஒரு மகா ஞானி நாகின் மாஸ்டர் கிட்ட அவங்க வந்து வழிபடுறாங்க. இது என்னன்னா வந்து ஒன்ஸ் பாடிய டிராப் பண்ணோனே அவருடைய சோல் இஸ் ஆன் த அதர் டைமென்ஷன். ஸோ அவர் வந்து இருக்கும்போதே சொன்னாரு, "திஸ் பாடி மஸ்ட் பி ஃபயர்ட் ஆர் கரண்ட் ஷாக் வச்சோ இல்ல ஏதோ ஒண்ணு. இது வந்து அழிச்சிருங்க இந்த உடம்ப வைக்காதீங்க. இது வந்து சமாதி பண்றது மாரிலாம் பண்ணாதீங்க. அழிச்சிருங்க இந்த உடம்ப. ஏன்னா அது 1/2 மணி நேரத்துக்குள்ள டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க" அப்டின்னாரு. இது ஏன் அப்படி சொல்றாங்க? நெறைய பேரு 1/2 மணி நேரத்துக்குள்ள ஏன் வந்து பாடிய அழிக்கணும்? ஏன் நம்ம 1 நாள், 2 நாள்ல வச்சிருக்கோம்? அதேமாரி பசங்க வந்து இறந்து போறவங்க, பெரியவங்க இருக்காங்கன்னா, இறந்து போனவங்க. எஸ்பெஷலி பிளட் லைன்ல பொறந்த பசங்க. வெளியில மாமனாரோ, மாமியாரோ இறந்துட்டா கூட போ வேண்டிய அவசியம் இல்ல. அது கூட எக்செப்ஷன் விட்டுருங்க. நீங்க நெறைய பேர் அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. பட் ஆனா, பாடியிலேருந்து பொறந்த அந்த உயிர் நாடிகள்லேருந்து பொறந்த ஏன்னா இந்த ஜெனடிக் சிஸ்டம் அவங்களுக்கு இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள். இந்த தோஷத்த பத்தியும் கனெக்ட் பண்றேன். இவுங்க கட்டாயமா வந்து அட்டெண்ட் பண்ணணும். அதாவது வந்து அவங்களுடைய காரியம்னா அகைன் காரியம்னா இவங்க செய்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு தான் சிவவாக்கியர் சித்தர் வந்து கலாய்ச்சு விட்டுருப்பாரு. "நீ வந்து பிண்டம் பிண்டம்னு வைக்கிறியே, இந்த பிண்டத்த வந்து எந்த ஆத்மாவாவது வந்து ஒட்டுமா? ஏன்னா இந்த பிண்டம் பஞ்சபூதமால உருவாக்கப்பட்டது. ஆத்மா தான் பஞ்சபூதமா உருவாக்கப்படாததே. அப்ப நீ எழுதின வேதத்திலே சொல்லுது, பஞ்சபூதத்தால உருவாக்கப்படாதது அக்னி, நிலம், தண்ணி எதையுமே எந்த பஞ்சபூதத்தாலயும் தொட முடியாது அந்த ஆத்மாவ. அப்ப எந்த பஞ்சபூதத்தால தொட முடியாதுன்னு உன் வேதம் சொல்லுதோ, அதே வேதமும் சொல்லுது, அதே பஞ்சபூதத்தால வந்து பிண்டம் வைக்கிறேன் அப்படின்னு. இது நம்ம நெறைய பேர் என்ன நினைப்போம், பிண்டம் வச்சோம் அப்படின்னா காக்கா வந்து சாப்பிடும். ஏதோ உயிரினம் வந்து சாப்பிடும். ஏதோ ஒண்ணு வந்து சாப்பிடும். நம்ம மைண்ட்ல என்ன நினைக்கிறோம், எங்க அப்பா வந்து நல்ல இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு நம்மளே நினைக்கிறோம். சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. நம்மளே என்ன சொல்றோம், காக்கா ரூபத்துல வந்து சாப்பிடுது. இப்ப இதுல 2 எது உண்மைன்னு சொல்லுங்க. அதாவது நம்ம மனம் எப்படி இருக்குன்னா, எந்த சொல்லல மக்களோட மனம் எப்படி இருக்குன்னா, இவங்களே சொல்றாங்க சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்னு. சொன்னவர் யாருன்னா பிராமணர். அந்த பிராமணரே 13வது நாள் காரியத்துல சொல்றாரு, இது வந்து காக்கா ரூபத்துல வந்து சாப்பிடுவாரு அப்படின்னு. இப்ப ரிச்சுவல்ஸ்லாம் பொய்யா? ரிச்சுவல்ஸ் பொய்ன்னு நான் சொல்லல. அதாவது ரிச்சுவல்ஸ் வந்து மறந்துட்டாங்க. மறந்துட்டோம். இதெல்லாம் எத நோக்கி வழிபடுத்தணும், எத நோக்கி இது வந்து நம்ம கொண்டு போணும் அப்படின்றத மறந்துட்டாங்க. அதாவது வந்து எல்கேஜில செய்ற மாரி ரிச்சுவல் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு எல்கேஜி குழந்தை கூட ஃபாலோ பண்ணிடும். ஆனா 60 வயசு ஆனவங்க கூட இன்னும் ஃபாலோ பண்ண மாட்றாங்க. ஸோ என்னன்னா வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து மறைக்கப்பட்டிருக்கு. உண்மையான ரிச்சுவல்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து அழிச்சுட்டாங்க. ஃபுல்லா அழிச்சுட்டு, இவங்க ஒரு ஃப்ரெஷ் பேஜ் உருவாக்குனாங்க. அதுதான் சிவவாக்கியர் வந்து கலாய்ச்சு விட்டுருப்பாரு. அதனால தான் சித்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஞானத்த அடைஞ்சு
எழுதிட்டு இந்த பிளானட்ஸ் இத்தனை இருக்குது, இப்படி உடலை விடணும், மல்டி யூனிவர்ஸ்க்கு இப்படி பயணிக்கணும், இறைவன்ன்ற ஒரு தத்துவம் உனக்குள்ளே தான் இருக்குது, இது எல்லாமே வந்து வெளியில் போய் தேடுறது இல்லை. வெளியில் போய் எத்தனை நீ சுற்றினாலும், எத்தனை கோடி பிறவி எடுத்தாலும், எவ்வளோ பெரிய ஆள் ராஜாவாக இருந்தாலும், செத்து போன பிறகு நீ எங்கே போகிறன்னு தெரியலண்ணா வேஸ்ட்டு, லைஃப் வேஸ்ட்டு, நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்ட லைஃப்பை. ஸோ ஓடி 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 அது எல்லாம் படிப்பாங்க. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பரம் ஜோதியை நம்ம விட்டுட்டு, நம்ம வெளியில் இருக்கிற ஏதோ ஒரு ஜோதி ஏற்றினா ஏதோ ஒன்று நடந்துடும். நம்ம ஒளி ஏற்றினா வந்து விளக்குனால அந்த ஆத்மா வந்து இப்படி நல்லா போகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பிராமணர்கிட்ட போயிட்டு பிண்டம் வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போது அந்த ஆன்மா வந்து அங்கேயே மேலே அனுப்பிட்டும் நம்பி தானே நம்ம வந்து இது பண்ணோம். மறுபடியும் வீட்டில் வந்து எதுக்கு விளக்கு ஏற்றணும்? ஸோ வீட்டில் எதுக்கு விளக்கு ஏற்றுறாங்கன்னா, இது ஏற்றுறதுனால வந்து அவருடைய ஆத்மா வந்து இன்னும் அடுத்தடுத்த படிகளுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் மூட நம்பிக்கைன்றான். ஸோ ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணலைன்னா தோஷம் ஆகுங்கிறாங்க. அதை பற்றி அதுவும் ஒன்றும் கிடையாது. இது என்ன 100% கான்செப்ட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செத்துட்டேன், நான் கிரியா யோகாலாம் பண்ணல. எனக்கு செம்ம ஆசை, என் பசங்கள்லாம் சூப்பராக இருக்கணும், நல்லா இருக்கணும். எல்லாருடைய பசங்க நல்லா இருக்கணும் தானே எல்லோரும் ஆசைப்படுவாங்க. ஸோ 75% சொசைட்டியில் அதான் ஆசைப்படுறது, நல்லா இருக்கணும், நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டோம். ஒரு ஃபாதராக நான் இறந்துட்டேன். ஒய்ஃப் நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், நான் டக்குன்னு போயிட்டேன். நார்மல் டெத்து, ஆக்சிடென்ட் டெத் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேறு விதமான ப்ரொசீஜர் இருக்குது. அது வந்து இதே ரிச்சுவல் அதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இவங்க பண்ணுற இந்த ரிச்சுவல்ன்றதே ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டாங்க. டோட்டலாக இதில் இருக்கிற ஃபுல் ஃபார்மேஷன் அழிச்சிட்டாங்க. ஹைலைட் என்ன அப்படின்னா, நாகின் மாஸ்டருக்கு தான் ரிச்சுவலே பண்ணக்கூடாது. இப்போது நாகின் மாஸ்டர் ஒரு யோகின்னு சொன்னாங்கன்னா, யாரும் வந்து நான் வந்து ரிச்சுவல் செய்கிறேன்னு வரமாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்களேன், ஏன்னு சொல்லுங்க. ஏன் இல்லை, உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா அவர் யோகியா இருக்காருல்ல, ஆக்சுவலாக பண்ணவே ஓகே, கூடாது. யோகியா இருக்கார், ஓகே. எந்த யோகிகளுக்கும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஆல்ரெடி சுப்ரீம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவர் அடுத்த டைமென்ஷன் இருக்காதுல்ல, மற்றவங்க மாதிரி கிடையாது. திரும்ப பிறப்பாங்க, அவர் வந்து பிறப்பா நிலை அடையிறது. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அது ஆத்மாவோட ஞானம். உடலுக்கு சொல்கிறேன், இவங்க பண்ணுற பிண்டம் தோஷம் எல்லாமே வந்து ஆன்மாக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது எல்லாமே உடலுக்கு தான். எப்படி அப்படின்னா, உண்மையான ரிச்சுவலே வந்து 4 மணி நேரத்துக்குள்ளே அந்த உடலை அழிச்சிடணும். ஸோ 4 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த பாடியை கிரிமேட் பண்ணிடணும். கரண்ட்டோ அக்னியோ ஏதோ ஒன்று. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் வைக்கும்போது என்ன ஆகும்னா, போன்னு அழுதுட்டு இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அந்த பெயின் எல்லாருக்கும் இருக்கும், அதை நான் வந்து குறை சொல்லலை. அந்த அழுகை எல்லாம் பண்ண சரீரம் இருக்கிற வரைக்கும் தான். ஒன்ஸ் இந்த பாடியை ஃபயர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அப்படியே பிளாங்க் ஆகிடுவாங்க எல்லாருமே. இது வந்து நீங்கள் 100% நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க எல்லா இடத்துலையும். அது வரைக்கும் அழுதுருப்பாங்க. திடீர்னு அந்த பாடி போன உடனே இல்லை, பாடியை எரிச்ச உடனே தான் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தோடனே தான் அப்படியே ஒரு பிளாங்க் ஸ்டேட்டில் இருப்பாங்க, அழமாட்டாங்க. அழுகை எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அதனால தான் வந்து மகா ஞானிகள் சொன்ன பாயிண்ட்டு, உடலை 1/2 மணி நேரத்துக்குள்ளே அழிச்சிடணும். எங்கள் அப்பா கூட அதை சொன்னார், ஆனால் இவங்க செய்யவிடலை. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய பாயிண்ட் அப்படின்னா, 4 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் பண்ணோம். இதோடைய பெரிய பாயிண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி, ஒவ்வொரு தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் பயமுத்துறது. இப்போது எனக்கு ரொம்ப ஆசை, அடுத்த பிறவியில் நான் இப்படி இருக்கணும், என் பசங்க இப்படி இருக்கணும், நான் இறந்துட்டேன். எனக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக இவங்க எதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து எந்த ரிச்சுவல் செஞ்சாலும் அந்த ஆன்மா வந்து மேலே போகாது, எந்த ரிச்சுவல் செஞ்சாலும் அந்த ஆன்மா வந்து இங்கேயே இருக்காது. ரெண்டுமே இருக்குது. அதாவது பிளாக் மேஜிக் செய்கிறதுனாலையும் இங்கே இருக்காது, நான் வந்து நல்ல மேஜிக் பண்ணுறேன், நான் வந்து நல்ல பிராமணர் புரோகிதர், நான் வந்து அது ஆத்மா மேலே அனுப்பிட்டேன்னு சொன்ன ஒரு அதிபுத்திசாலியும் இங்கே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி இருந்த மகா ஞானிகள்லாம் அகத்தியர், முருகர், அவங்களே சொல்கிறாங்க, இந்த ஒரு பாமர மக்கள், சராசரி மனிதன் இறந்து போயிட்டான்னா திரும்ப மறுபிறவி உண்டு. அந்த மறுபிறவி எப்படி உண்டுன்னா, இவன் வாழ்வாதாரத்தில் தான் இருக்குது. இவன் எப்படி வாழ்கிறான், எத்தனை பேருக்கு வந்து அவன் தர்மத்தை சொல்லி கொடுத்தான், ஒரு கலையை சொல்லி கொடுத்தனா அது வந்து பல பேருக்கு உபயோக விஷயமா இருக்கணும், எத்தனை பேர் பணம் தர்மம் பண்ணான், இது எல்லாமே கால்குலேட் வந்து யாரும் பண்ணல, உனக்குள்ளே இருக்கிற சூக்ஷ்ம கடவுள் உன் ஆத்மா தான் அப்படின்றாரு, முருகரே சொல்கிறார். ஆனால் இத்தனை பேர் முருகர் சிவனுன்னு சொல்லிட்டு ரூட்டை வந்து இப்படி போடான்னு ஸ்ட்ரைட்டு ஹைவே போட்டால், நான் இப்படி போக மாட்டேன், அண்டர் கிரவுண்ட் டனலில் ட்ரைனேஜ் எல்லாம் தாண்டி இப்படி போயிட்டு வரேன், கடைசியில் பார்த்தா ட்ரைனேஜ் எங்கே போய் முடியும்னே தெரியாது, அப்படியே செத்து போயிடுறாங்க. செத்த அழுவக்கூடாதுங்கிறாங்களே, எதுக்கு அப்படி சொல்கிறாங்க? அப்படி கிடையாதுமா, செத்த அழுவக்கூடாதுன்னு இல்லை, அழுக வரும்போது அது இருக்கும். இப்போ நாகின் மாஸ்டர் போனதுக்குமா எனக்கு எந்த கண்ணீர் பெருசாக இல்லை, போய் முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய ட்ரீம்ஸு, அவருடைய ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ்லாம்
அடையாமல் அவர் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி போயிட்டாரு அப்படின்றதுக்கு தான் நான் அழுவேன் தவிர, மற்றபடி அவர் உடலை விட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா அந்த ஒரு மாஸ்டர் ஸ்டேட்டை வந்து யாருமே அடைய முடியாது. அதுவும் அவர் அடைஞ்சு அவர் கமர்ஷியல் பண்ணல. இன்னைக்கு இந்த கிரியா நான் 14 வருஷமா அவர் சொல்லிக் கொடுத்த 14 வருஷம் ஃபுல் இன்டென்ஸாக ஒரு 8 வருஷமா நான் செய்கிறேன் அப்படின்னா, அதோடைய பவரை தெரிஞ்சதுனால தான் நான் அது வந்து சொல்கிறேன். அழுகன்றதே ஒரு பிரமை தான். அழுவுறதுன்றது ஒரு பிரமை தான். அது எப்போ எப்போ அழுவோம்னா, அவங்க நமக்காக ஏதோ செஞ்சிருக்காங்களே இவ்வளோ, அதுக்கு அழுவோம் தவிர, செத்துட்டாங்க அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா நரக வேதனைப்பட்டு இங்க இருக்கிறதுக்கு, மறுபிறவியில்லாத ஒரு நல்ல ஒரு யோகியா பொறந்து, நல்ல ஒரு மனிதனா இருந்து, அடுத்த மறுபடியும் பர்ப்பஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் அவன் வரணும் அப்படின்றது இருக்கணும். ஸோ இப்போ உடலை நம்ம எரிச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு அழுகை போயிடுது. அப்போ என்னன்னா, மாயை முழுக்க எங்க இருக்கு அப்படின்னா, ஆத்மாக்கும் இருக்கு, இந்த சரீரமுக்கும் இருக்கு. இப்போ உடலை விட்ட உடனே அந்த ஆத்மா வந்து திரும்பவும் இந்த உடலுக்குள்ள வர போகும். அதுக்கு தான் காலை கட்டிடுறோம் ஃபர்ஸ்ட்டு. 10 நிமிஷத்துக்குள்ள அத கட்டிடணும். இல்லன்னா அந்த ஆன்மா திரும்ப திரும்ப உள்ள என்டர் ஆகுறதுக்கு போகும். ஸோ அந்த காலை கட்டுற பாயிண்ட்டே அதுதான். திரும்ப வந்தா நல்லது நல்லது இல்லையா? நல்லது கிடையாது. ஏன்னு நீங்களே சொல்லுங்க. அதான் எனக்கு தெரியல. ஆடியன்ஸ் அவங்களே சொல்லட்டும். ஏன் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் நல்லது? நல்லது இல்ல. தெரியல எனக்கு. தெரியாம கேட்குறேன். ஓகே. இல்ல எதுக்காக கட்டுறாங்க? கட்டினதுக்கப்புறம் ஏன் வரக்கூடாது? ஏன் இது பண்றாங்க? அதான் இப்போ இது தெரிஞ்சுக்க. கட்டிட்டீங்க அப்படின்னா மூலாதாரம் க்ளோஸ் ஆயிடும். ஓ! அது ஏன் வந்து காலோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த 2 டோஸ்ல தான் வந்து மூலாதாரத்தோட சக்கரத்தோடைய பேஸ் இருக்கு. அதுக்கு தான் சொல்லுவாங்க நீங்க நிறைய ஹீலிங்கு இதெல்லாம் சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பேசிக் தான். உள்ள ஞானம் போக போக இதோட வெயின்ஸ் வந்து அப்படியே மூலாதாரத்தோட வெயின்ஸோட கனெக்ட் ஆயிடும். அதனால தான் நான் ஒரு சில ப்ரெஷர் பாயிண்ட்ல ரொம்ப அழுத்துனீங்கன்னா, மூலாதாரத்துல பைல்ஸ்லாம் வந்து சரியாயிடும். இதெல்லாம் வந்து சில பேர் இருக்காங்க ரியலா பண்றவங்க கூட. பொய்யா பண்றவங்க கிடையாது. இப்போ இந்த உடல் வந்து எது வழியா போச்சோ அது வழியா திரும்ப வரப்போகும். அப்படி திரும்ப வந்துச்சு, திரும்ப எந்திரிச்சு உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து சில வில்லேஜ்லாம் நடந்திருக்கு உண்மையிலேயே. அப்படி உட்காந்துட்டாங்கன்னா, திரும்ப இவங்களுக்கு பிரச்சனை. இந்த மக்களுக்கு திரும்ப பிரச்சனை. இவர் ஆல்ரெடி நோயில தான் இறந்து போயிருக்காரு. சரி ஏதோ டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படி போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. திரும்ப திடீர்னு இவர் எந்திரிச்சு உட்காந்தாருன்னா, அது வந்து மறுஜென்மம் கிடையாது அது. அது ஜென்மத்தோட எல்லா கர்மாவும் திரும்ப அவர் அனுபவிக்கணும். ஸோ போனது ஏதோ நிம்மதியா போயிட்டாருன்னு சொல்லிட்டு, நம்ம அந்த ஒரு வே ஆஃப் பாசிட்டிவ் ஆம்பியன்ஸ கொண்டு வர்றதுக்கு தான், இவங்க வந்து இந்த பாட்டு பாடுறது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா வாழ்க்கை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதோட இவர் எல்லாம் முடிச்சுக்கிட்டாருன்னு பாட்டு பாடுவாங்க. சங்கு ஊதுவாங்க. ஏன் ஊதுவாங்க சொல்லுங்களேன்? சொல்லுங்க. ஸோ ஓகே. அதுவும் நீங்களே நான் சொல்லுங்க. சங்கு ஊதுற ஒரு பாயிண்ட்டுமே, நம்மளுடைய இந்த உயிர் நான் தான் சொன்னேனே பிராணா. இந்த பிராணன் வந்து சங்கு ஏன் ஊதுறாங்க அப்படின்னா, உடல் இருக்கும்போதே நம்ம சங்கு ஊதணும். அது எங்க நடக்கும்னா, இந்த ஓசை. ஸோ இந்த சங்கு ஊதுற சப்தங்கள் எல்லாமே கிரியா செய்யும்போது, இப்போ உங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து கேட்டிருக்கு. இது ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் தான். சீக்ரெட் எதுவும் ரிவீல் பண்ணல. சீக்ரெட்ஸ் நெறைய நம்ம பேசியிருந்தாலுமே, இதோடைய சங்கு, இதோடைய வடிவம், அதோடைய சவுண்டு, உண்மையான சங்கு வெளியில எப்படி ஊதுறாங்களோ, அத விட பயங்கரமான ஒரு டீப் சவுண்ட் வந்து அதில இருக்கும். உண்மையா கிரியா செய்றவங்களுக்கு. இந்த ஒரு ஆன்மீக பயணம் பண்ற ஒருத்தருக்கும், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 12, 11, 15 வருஷமோ அப்படியே தெரியும். சில பேருக்கு 5, 6 வருஷம். பெண்களுக்கெல்லாம் சீக்கிரமா தெரியும். ஏன்னா வந்து அவங்களுக்கு ரத்தம் வெளிய போகுது. கர்மாஸ்லாம் ஈஸியா கிளியர் ஆகும் அவங்களுக்கு. ஆண்களுக்கு டைம் ஆகும். ஸோ இந்த ஒரு சங்கு சப்தம் கேட்க என்ன ஆகும்னா, எவ்ரிடே வந்து நம்ம வந்து ரூட் கிளியர் பண்றோம். இப்போ ஒரு டிராஃபிக்ல போயிட்டுருக்கீங்க. டிராஃபிக்ல போம்போது என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸா ஹார்ன் அடிப்பீங்க. எவனா முன்னாடி வந்தானா ஹார்ன் அடிப்பீங்க. அடிப்பீங்களா இல்லையா? நான் ஆமா. ஹார்ன் அடிப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஹார்ன் வந்து அடிச்சா கொஞ்சம் அப்படியே நவுருவாங்க. இது மாரி தான் மேல வேற லெவல் டிராஃபிக் இருக்கு. அந்த டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணிக்கிறோம் நம்ம இங்க உட்காந்து. அந்த டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு முதல்ல அந்த ரூட்ட ரெடி பண்றோம். ரூட்ட ரெடி பண்ண பிறகு, ஓ! இதான் ரூட்டு. இன்னைக்கு தான் டைம்ன்னு அழைப்பு வந்தோனே போயிடணும். ஸோ இது சமாதி யோகிகளுக்கு. நார்மல் மனுஷன் செத்து போறவனுக்கு எந்த ரிச்சுவல் நம்ம செஞ்சாலும் வேஸ்ட். ஏன் வேஸ்ட்னா, இந்த தோஷம், பித்ரு தோஷம் இதெல்லாம் வந்து நம்ப எப்படி இருக்கோம், அவங்கள எப்படி இருக்கும்போது ஒரு கிளாஸ் ஆஃப் தண்ணி குடுத்தோமா, அன்போட நடந்துக்கிட்டோமா, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா ஃப்ரேம கட்டிட்டு, ஃபோட்டோ மாட்டிட்டு நம்ம எத்தன பூஜாரில பல 100 க்ரோர்ஸ் பூஜை பண்ணா கூட வேஸ்ட். ஏன்னா அந்த ஆன்மா வந்து அத பத்தி சிரிச்சுட்டு தான் போகும். அந்த ஆத்மாவ பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் ஒரு வேற. இதெல்லாம் இருந்ததுங்க. எங்கன்னா, பிஃபோர் ரேடியேஷன். இந்த உலகத்துல இந்த டெக்னாலஜி, ரேடியேஷன்ன்ற ஒரு விஷயம் வரத்துக்கு முன்னாடி இருந்தது. அப்போ வந்து சுடுகாடு. அப்போ உடல்கள்லாம் எரிப்பாங்க.
அந்த ஆன்மாக்கள்லாம் அங்கங்கே சுத்தும். இங்க இவ்ளோ ஏர்டெல் டவர்ஸ் வந்துருச்சு. மொபைல் நெட்வொர்க்ஸ் வந்துச்சு. நம்ம கையிலே ரேடியேஷன் இருக்கு. எந்த ஆத்மாவும் நம்ம கிட்ட வராது. அதே மாரி நமக்கு நல்ல காஸ்மிக் எனர்ஜியும் வராது. 2மே வராது. ஏன்னா, திஸ் இஸ் ப்ரூவன் சயன்ஸ். எந்த விதமான ஒரு எனர்ஜி என்டர் ஆகணும்னாலும், நம்மளே ஒரு பெரிய ரேடியேஷன் அலைய வச்சிருக்கோமே. பெரிய டிவி வச்சிருக்கோம், பெரிய இது வச்சிருக்கோம், ஃபோன் வச்சிருக்கோம், கையிலேயே இப்படி வச்சிருக்கோம். எந்த விதமான ரேடியேஷனும் வராது. நமக்கு பாசிட்டிவ் ரேடியேஷன் ரேஸும் வராது. ஆல்ஃபா ரேஸும் வராது. ஸோ நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகிற எந்த ஒரு சயின்டிஃபிக் கெமிக்கலா மாறக்கூடிய பாடியில போய் அது வந்து டைல்யூட் ஆகுதுன்னா, அது கூட வராது. கெட்டதும் வராது. ஸோ அந்த அளவுக்கு தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ரேடியேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்போ இருந்ததுன்னா, ஆதிகாலம். அந்த டைம்லலாம் வந்து அந்த ரிஷிகள்லாம் இருந்த காலத்திலேயே, எப்பயோ சொல்றேன் மில்லியன் இயர்ஸ் முன்னாடியே கூட, ரிஷிகள், சித்தர்கள் வாழ்ந்த அந்த ஏஜஸ்ல கூட, இது எல்லாமே வந்து இருந்ததா அப்படின்னா இருந்தது. ஆனா, அது வந்து மக்களுடைய மூட நம்பிக்கையிலேருந்து வெளிய கொண்டு வந்தாங்க ரிஷிகள். இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருந்தா, "நீ மனுஷன் இல்லடா, நீ கடவுள். உனக்குள்ள இறைவன் இருக்காரு. அத நோக்கி வா" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து ரொம்ப மனதைரியத்தோட புஷ் பண்ணி கொண்டு வந்தாங்க. யாராவது ரூட் விட்டு வெளிய போறாங்கன்னா கூட, அவங்க இழுத்து இந்த பாதைக்குள்ள போட்டாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகத்தில அப்படி இருக்கிறதில்ல. இன்னொன்னு அந்த விஷயங்கள சொல்லி பயமுறுத்த தான் செய்றாங்க. அதனால தான் அது ஆன்மீகம் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்படி எங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அதுதான் வந்து என் லைஃப்லே ஒரு பிராமணர் முன்னாடி உட்காந்து மதிச்சேன். நான் அதாவது அந்த பிராமணர நான் தப்பு சொல்லல. பிராமணர்கள எப்பவுமே வந்து நான் ஒரு ஹை லெவல்ல எப்பவுமே வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராமணர்கள்ல ஏன் வந்து ஹை லெவல்ல நம்ம வச்சிருக்காங்க இந்த மக்கள் சொசைட்டி அப்படின்னா, பிராமணன் அப்படின்னாலே பிரம்மத்த உணர்ந்தவன். பிரம்மம்னா என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற சிரசு. சிரஸ உணரணும். அந்த சஹஸ்ராரத்த உணர்ந்தவன் தான் பிராமணன். ஆனா இன்னைக்கு இந்த காலத்துல யாரும் அத உணரல. சித்தர்கள் உணர்ந்தாங்க. பிரம்மம உணர்ந்தேன் அப்படின்னாங்க. சிவத்த உணர்ந்தேன் அப்படின்னாங்க. அதனால அவங்க அந்த நிலைக்கு போயிட்டாங்க. அந்த வார்த்தைய எடுத்துட்டு வந்து இவங்களோட ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஓகே. அத நான் தப்பு சொல்லல. பட் வேதங்கள் படிச்சது இதெல்லாமே விட, முதல் லிட்ரேச்சரே தமிழ் தான். முதல்ல எல்லாம் உருவானதே தமிழ் தான். தமிழ்நாட்டுலன்னு இல்ல, இதோடைய குமரிக்கண்டம்லேருந்து பல இடங்கள்ல ஸ்ரீலங்காலேருந்து உருவான ஒரு பாஷை தான். ஸோ இந்த ஒரு தமிழ்லேருந்து உருவான இந்த ஒரு மொத்த ஃபேஸுமே ஒரு ஸ்டேஜில் அட் அ டைம் வந்து வேதங்கள் எல்லாமே மாறிடுச்சு. சரி ஓகே, இது மாற்றப்பட்டாலும் இவங்க அதை படிச்சிருக்காங்க, மரியாதைச்சு உட்காந்தேன். நாகின் மாஸ்டர் போன 1 இயர் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து நாகின் மாஸ்டருக்காக பண்ண வந்தாங்க. அப்போவே எனக்கு தெரியும், போன யோகிக்கு தேவசம் பண்ணக்கூடாது. அது நீங்கள் வந்து கூகுளில் போய் போட்டாலும் வரும். ஸோ அப்படி யாராவது அதை பண்ணாங்கன்னா, பண்ணுற புரோகிதருக்கு அது பாவம். ஸோ இது வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் எல்லாருக்குமே. பண்ணுற புரோகிதர் அதை செய்கிறாருன்னா, மேலேருந்து நாகின் மாஸ்டர் இருக்கார்ல, அவரோட இந்த யுனைடெடா மகாதர் பாபாஜி, இந்த குருஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னும் இந்த பண்ணுற புரோகிதருக்கு பரீட்சை வைப்பாங்க. இவருக்கு அது கஷ்டம். இது செய்கிற உட்காடுறாங்கல்ல, இப்போ ஃபேமிலியில் நானே உட்காடுறேன்ல, எனக்கு அது பாவம். ஸோ இப்போ என்னன்னா, பித்ரு தோஷன்றது எங்கே வரும் தெரியுங்களா? நம்மளுடைய தலைமுறைகள் நல்லா இருக்கணும்னு நம்ம செய்கிறோம். நம்ம தலைமுறைகள் நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம இருக்கும்போது செய்யணும். இருக்கும்போதே ஃபாலோ அப் பண்ணணும். அவங்கள வந்து மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது இருக்கும்போது. ஆன்மா போயிடுச்சு. ஆன்மா போன பிறகு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், ஒரு ஸ்வீட்டோ ஏதோ வந்து வச்சு வழிபடுவோம். இது நம்ம மன திருப்திக்கு. அவ்வளவுதான் தவிர எந்த ஆத்மாவும் வந்து சாப்பிடாது. இதுதாங்க பியூர் ஞானம். ஸோ அவர் சொன்னாரு, இந்த வஸ்திர தானம், யோக தானம். யோக தானம்லாம் நம்ம பண்ண முடியாதுங்க. பட் யோக தானம் வந்து ஒரு மூல மந்திரம் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு போய் வஸ்திர தானம். வஸ்திர தானம்னா இந்த ஒரு நூல், இப்போ இதுலேருந்து நான் ஒரு நூல் எடுத்தேன், அக்னியில் போட்டுட்டேன். ஸோ அங்கே ரிச்சுவலே ராங் ஆயிடுச்சு. அப்புறம் 16 டேஸ் வரையும் டெய்லி படைக்கிறாங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் 13ஆவது நாள் வரைக்கும் படைப்பாங்க. உண்மையான இது அதுதான். 13ஆவது நாள் வரைக்கும் பண்ணுவாங்க. அந்த 13ஆவது நாள் தான் அந்த காரியம் எல்லாம் வச்சு மொத்தமாக முடிச்சு இது பண்ணுவாங்க. இதோட வந்து இன்னைக்கு இவர் வந்து ஆன்மா போயிடுச்சு அப்படின்னு. இது இவன் நினச்சிக்கிறது. அந்த ஆன்மா வந்து வேற பிறவியை கூட எடுத்திருக்கும். இல்லை அது இன்னும் அனுபவிக்க 90 நாள் வரைக்கும் அது ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா சுற்றி வேற ஒரு உலகம் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபோர் ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நம்மளுடைய முன்னோர்கள். நம்மளுடைய முன்னோர்கள், உண்மையான முன்னோர்களே ரிஷிகள் தான். ரிஷிகள் கர்ப்பத்திலேருந்து தான் நம்ம உருவாயிருக்கோம். ஸோ அந்த ரிஷிகளோட ஞானத்துலேருந்து நம்ம வந்துருக்கோம். அதனால தான் நம்ம கடவுளுன்ற ஒரு வழியை தேடுறோம். இல்லைன்னா கடவுள்னா வந்து எச்சி போடா அப்படின்னு நம்ம கடவுள்னு ஒரு வழி தேடுறதுனால நம்ம ரிஷிகள் கர்ப்பத்திலேருந்து வந்துருக்கோம். அப்போ அந்த ரிஷிகள் சொன்னபடி தான் நம்ம நடந்துக்கணும். தலைமுறைகளில் எத்தனை மாற்றங்கள் வேணால் வந்திருக்கலாம். ஆனால் எந்த ரிஷியுமே வந்து ஒரு உயிரை நீ பலி கொடுன்னு சொல்லலை. நீ உயிரை நான்வெஜ் சாப்பிடு,
உனக்கு வயிற்று பொழப்புக்கு சாப்பிடும். ஆனால் ஒரு உயிரை கடவுள் பேர் சொல்லி நீ பலி கொடுக்கக்கூடாது. ரிஷிகள் எழுதியிருக்காங்க, அகத்தியர் எழுதியிருக்காரு. இப்போ நாகின் மாஸ்டர் சொன்னதெல்லாமோ அதுதான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மன திருப்திக்கு உனக்கு வீட்டுக்குள்ளே செஞ்சுக்கிறியா, ஏதோ ஒரு மன திருப்தி, அது ஏதோ ஸ்வீட் சாப்பிட்டோம், அதை பசங்களுக்கு கொடுத்தோம், இவர் தான்ப்பா அவங்க தாத்தா, இவர் தான் அவங்களுடைய கொள்ளு தாத்தா, இவர் தான் ஒரு நல்ல ஒரு நபராக வாழ்ந்தார், இப்படி வாழ்ந்தாருன்னு சொல்லும்போது அந்த பசங்க என்னென்னா, ஓ இப்படிலாம் இருந்தாங்களான்னு ஏன் அந்த பசங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறேன் பாருங்க. நம்ம ஜெனட்டிக்ஸ், நம்ம டிஎன்ஏ, ஆர்என்ஏ, பிளட் செல்ஸில் அவங்களுடைய மெமரி வந்து உள்ளே வாங்கிருக்கும். அவங்க இன்னும் உள்ளே தான் வாழ்கிறாங்க, நம்ம தாத்தா வந்தாலும் யாராக இருந்தாலும். அதனால சொல்லுவாங்க, என்னடா எங்கள் கொள்ளு தாத்தா இப்படி தாண்டா இருந்தான், இது அவனை மாதிரியே பேசுகிறான்டா, எங்கள் பாட்டி இப்படி தாண்டா இருந்துச்சு, இவனை மாதிரியே பண்ணுதுடா இது அப்படின்னு சொல்லுவாங்க காமனாக. உண்மை 100% அதுதான். ஏன்னா அந்த செல்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே தங்கியிருக்கும். போகும்போது அந்த பாட்டியோ தாத்தாவோ நல்லா இருக்கணும் இவங்கன்னு வாழ்த்தி தான் போவாங்க. செத்து போகும்போது யாராக இருந்தாலுமே சரி, இவன் கெட்டு போகணும்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா சாவு வந்து எல்லாத்தையும் அழிச்சிரும், மாயை அழிச்சிரும். அழிச்சிட்டு போகும்போதாவது அப்பா இவனாவது நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மன திருப்தியில் தான் போவாங்க. அப்போ என்னென்னா அவங்க யாருமே தோஷிக்கலை நம்மளை. தோஷிக்கிறதுனா என்னென்னா, அதாவது தூஷிக்கிறது தான் தோஷம் ஆயிடுச்சு. தூஷிச்சுலாம் யாரும் போல, நல்லதாக தான் செத்து போயிருக்காங்க. நம்ம அதை எவ்ரிடே லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் தான் அந்த தோஷத்தை கழிக்க முடியும். நீங்கள் தோஷம்ன்றதுனா ஏதோ புதுசாக வந்து நம்ம மாவை எடுத்து தோசை போடுற மாதிரிலாம் வரவே வராது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. டே டு டே லைஃப்பில் நம்ம அந்த கர்மா இருக்கிற கர்மாவை அவங்க சொன்னபடி நல்ல தர்மங்களை ஃபாலோ பண்ணுறது தான் அதோட தோஷத்தோட மார்க்கமே. அதை விட்டுட்டு ஒரு கோவிலில் போயிட்டு நான் 5000 ரூபா கொடுத்தா தோஷம் கழிச்சிருவேன்னு யாராவது கழிக்கிறாங்கன்னா, இவருக்கு யார் தோஷம் கழிப்பாங்க? அப்போது இப்போ சொல்கிறவரே வந்து இவங்க அம்மா அப்பா இறந்து போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, பிராமணர். இப்போ இவர் வந்து சொல்கிறவரே முக்தி அடைஞ்ச ஆளும் கிடையாது, முக்திக்கு போகக்கூடிய ஆளும் கிடையாது, வெளியில தான் இறைவன் இருக்காங்கன்னு சொல்கிற ஒரு மார்க்கம். ஆனால் இவர் சொல்கிற எதுவுமே ஞானம் கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படியே ஒரு ரூட் வந்தீங்கன்னா, யோகிகள், கிருஷ்ண பரமாத்மா, சித்தர்கள் இவங்கெல்லாம் சொன்ன ரூட் பார்த்தீங்கன்னா, பியோர் அடித்து இறைவனை பற்றி தான் இருக்கும். இறைவன் உள்ளுக்குள்ளே எந்த எக்ஸ்டர்னல் பிலீஃபே இருக்காது. அதனால தான் உண்மையிலே அவங்க போயிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் என்னென்னா வந்து பொய்யா நம்ம போகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பாருங்க. நாகின் மாஸ்டரையா வந்து அந்த அக்னி இல்லை இது பண்ணும்போதோ கோதானம், பூதானம், வஸ்திரதானம் இதெல்லாம் சொன்னாங்க. இது 5 விஷயமும் பொய்யா தான் சொன்னார் இவர். ஸோ இங்கே உட்காரும்போது நான் யோசித்தேன், ஓகே, அதாவது நாகின் மாஸ்டர்ன்ற ஒரு மகா யோகி, அவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பயிற்சியை போராடி ஒவ்வொரு நாளும் பைத்தியக்காரன் கிடையாதுல்ல அவர். பைத்தியமாக இருந்தால் தான் வந்து ஏதோ ஒன்று செய்யணும்னு. இவ்வளோ பேர் இவ்வளோ சொன்னாலும், ஒருத்தர் எவ்வளோ சொன்னாலும் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு நம்மளால் உட்கார முடியுமா? நீங்கள் சொல்லுங்களேன். இன்னும் கிட்ட வச்சுக்கோங்க. உட்கார முடியாது. ஆமாம். ஸோ நம்மளால் வந்து 2 நிமிஷம் உட்கார முடியாது. பட் ஆனால் நம்ம ப்ளேம் பண்ணுவோம், அவருக்கு வந்து அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு. நம்ம உட்காந்து நம்ம அந்த சுவையை சுவைத்தா தான் நமக்கு தெரியும் அது என்னது, அது கஷ்டமா இஷ்டமா அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ கடினமாக பயிற்சி பண்ணி போனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சுற்றி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே யோகிலாம் இல்லை, டக்குன்னு போயிட்டாரு, இதுவாக போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அவருக்கு ஏன் நோய் வந்தது, அவருக்கு ஏன் வந்து நம்ம ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணணுங்க, அது பண்ணணுங்க, இது பண்ணணுங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லும்போது எனக்கு பார்க்கும்போது சிரிப்பாக வரும். ஏன்னா வந்து ஒருத்தர் ஒரு வாழ்க்கையை ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணது அந்த கிரியாவுக்காக தான். அதை கரெக்டாக வழி நடத்திட்டு அவர் போனார். அஃப்கோர்ஸ் அதில் அவர் செஞ்ச தவறுகள் என்னவாக இருக்கும்னா, சில பேருக்கு ப்ரே பண்ணி அவர் கர்மா அவரை வச்சுக்கிட்டார். பட் ஓகே, அது அவருக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு கூட சொன்னது கிடையாது. அதை பற்றி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யாருக்கும் ரைட்ஸும் கிடையாது. ஸோ இன்னைக்கு இத்தனை பேர் ஒரு ஸ்தாபனம், ஒரு இன்ஸ்டிடியூட் உருவாகி கிரியா அப்படின்றது இவ்வளோ டெவலப் ஆகுது, இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, அதாவது பெரிய பெரிய சென்டரில் விட்டுட்டு கூட இங்கே வந்து கற்றுக்குறாங்கன்னா, தட் இஸ் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி பவர் அவர் தான். ஸோ அந்த பவர் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் வராங்க. ஸோ இது இன்னைக்கு போக 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 ஜஸ்ட் லைக் ஷிரடி சாய்பாபா 200 வருஷம் முன்னாடி யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு ஷிரடி சாய்பாபான்னா அத்தனை கோவில்கள் இருக்குது. ஸோ அப்போது அதே போல் தான் நாகின் மாஸ்டர் நெக்ஸ்ட்டு 30-40 வருஷத்தில் he will definitely become one of the supreme யோகி. ஸோ அப்போ இந்த ஒரு யோகிக்கு இந்த ஒரு சடங்குகள், பூஜைகள் இதெல்லாம் வந்து செய்யவே தேவையில்லை. சராசரி மனிதனுக்கு செய்யணும், செத்து போன மனிதனுக்கு செய்யணும். அதோடைய ரூட்டு வேற. காக்கா ரூபத்தில் வருது, நாய் ரூபத்தில் வருதுன்னு சொல்கிறது இல்லை. வாழ்க்கை முழுக்க தினம் தினம் பண்ணலனாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வச்சுக்கிட்டு போய் தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். இந்த தான தர்மங்கள் செய்யணுன்றதுக்காக தான் அந்த பிண்ட பிரதானங்கள்லாம் வச்சது. ஒரு மாடு எடுத்துகிட்டு போய் யாருன்னே தெரியாது அந்த ஊரில் போயிட்டு அவங்களுக்கு வாங்கி விடும் அந்த மாடை. அவங்க அந்த மாட்டு பால் வச்சு, அது பாருங்கள் மாடை ஏன் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். மாட்டுன்ற அந்த உடம்புக்குள்ளே சொல்லுவாங்க,
பல லக்ஷ்மி தேவிகள் வந்து இருக்காங்க, பல கடவுள்கள். ஏன் மாடுல தான் இருக்காங்க? அதுக்கு தான் வந்து நம்ம இந்தியன் வந்து அந்த பீஃப் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு மோடி அவர்களும் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் என்னன்னா, அந்த மாடுன்றதுல வந்து அந்த லக்ஷ்மி வடிவங்கள்லாம் ஏன் இருக்குன்னா, மாட்டை வச்சு தான் எல்லாமே ஆரம்பமே. பால். ஸோ அதுலேருந்து தான் எல்லா தூய்மையான விஷயங்களும் உருவாகுது. அதுலேருந்து எல்லா தொழிலே உருவாச்சு அந்த காலத்தில். கிருஷ்ணரே அதை வந்து வழி நடத்திட்டு போனவர் தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெப்பர்டுன்னுவாங்க. ஜீசஸ் எல்லாம் வந்து இயேசுநாதர்லாம் வந்து அவர் அந்த மாடு இல்லாமல் அந்த சைடில் வந்து ஆட்டு ஆடு. குட்டிகள் அதை வந்து எடுத்துகிட்டு போனார். இங்கே நமக்கு மாடு வழி நடத்த நம்ம போகணும். ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்றபடி பால்ன்றது மாறும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, எங்கே ஒருத்தன் இறந்து போகிறானோ அதோடைய 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் அவங்கள வந்து எரிக்கணும் இல்லைனா புதைக்கணும். இது அல்ட்ரா லெவல் விஷயம். ஸோ ஒரு டெத்துக்குன்னு நம்ம பேசிகிட்டே போகலாம் இந்த ஒரு டாபிக்கு. ஆனால் ஒரு டெத்துக்குன்னு இவ்வளோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தவிர்த்து நம்ம எது இல்லையோ அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து தொங்கிக்கிட்டே இருக்கோம். இத்தனை பேர் இன்னைக்கு காசிக்கு போகிறாங்க, இத்தனை பேர் கங்கையில் போய் முழுகுறாங்க. ஏன் தோஷம் கழியல? ஏன் அவங்க வந்து கோடீஸ்வரங்கள சொல்லுங்கள்? ஏன் அவங்க பசங்க இன்னும் அப்படியே தான் இருக்காங்க? அதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், பித்ரு தோஷம்னு சொல்லிட்டீங்க. உண்மையிலே அவர் பித்ருவா இருந்தால் அவர் ஏன் தூஷிப்பார் உங்களை? சொல்லுங்க. எல்லாமே பொய் தானே, மூட நம்பிக்கை எல்லாமே பொய் தான். பொய் தான். பொய். ஸோ ஒரு பித்ரு உண்மையான பித்ருவா இருந்தால், தாத்தாவாக இருந்தால், நம்ம தாத்தா தானே, அவரே நம்மளை தூஷிப்பார். ஸோ நம்மளே என்ன பண்ணுறோன்னா, அவரை பேயின்னு நம்மளே நம்புகிறோம். திடீர்னு நம்மளே கடவுளும் நம்புகிறோம். எது உண்மை? ஸோ அப்போ இங்கே என்னன்னா, மனுஷனுடைய மனம் வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. செத்த பிறகு இப்படி இருப்பாரோ, எஞ்சி உட்காருவாரோ, இப்படி போவாரோ, அப்படி போவார், எல்லாமே மனம் தான். அதனால தான் சொன்னாங்க மகா ஞானிகள். இவர் இருக்கார் யுக்தேஸ்வர், செத்து போய் 3ஆவது நாள் திரும்பி வந்து, டேய் இதெல்லாம் போயிடா, ஒன்றுமே இல்லடா, வாடா சரீரம் வாடா அப்படின்னு பரமசரை கட்டி பிடிப்பார். ஸோ இதில் ரியலாக நடந்த சம்பவம் ரஜினிகாந்த் அவர்கள் கூட சொல்லியிருப்பார். நியூயார்க் டைம்ஸ்லலாம் கூட இது வந்து குறிச்சிருக்காங்க. திஸ் கேன் ஹேப்பன், சயின்ஸில் வந்து இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு. இவ்வளோ விஷயங்களை ப்ரூவ் பண்ணிட்டு போன பிறகும், அதாவது வந்து இதுக்கெல்லாம் வாட் இஸ் ப்ரூஃப்னு கேட்பாங்க. ப்ரூஃப் தான் இத்தனை பேர் இருக்காங்க, ப்ரூஃபை காமிச்சிட்டோம். ப்ரூஃபை காமிச்சிட்டா இவங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகிடும். ஐயோ நம்மளுடைய ரிச்சுவல்லாம் வந்து இனிமேல் பண்ணக்கூடாது போல். ஸோ இதெல்லாம் என்னென்னா முழுக்க முழுக்க பயங்க. என் பையன் நல்லா இருக்கணும், ஏதோ செய்கிறேன். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பிராமணரை கூப்பிட்டு வீட்டில் வயிறார சாப்பாடு அவருக்கு என்ன பிடிக்குமோ சமைச்சு வீட்டில் இருக்க பெண்மணி கொடுக்கணும். அதை செய்யணும். அதை செய்கிறது கிடையாது. அவருடைய தொழிலுக்காக ரிச்சுவலுக்காக கூப்பிடுறது, இதுக்காக கூப்பிடுறது, இது மகா பாவம்னு அகத்தியர் எழுதிட்டார். இதுக்கான எழுத்துப்பூர்வமாக எவிடன்ஸ் இருக்குது. அப்போ நீங்களே சொல்லுங்கள், அகத்தியர் ஞானியா பைத்தியக்காரரா? ஞானிதான். அப்போ அகத்தியர் தான் மொத்த ஸ்தாமனத்தையே உருவாக்குனது, மொத்த ஜெனரேஷன்ஸு. அப்படிப்பட்ட ஞானியை சொல்கிறாரு, இது எதுவுமே செல்லுபடி ஆகாதுடா, இதெல்லாம் சில்லறைக்காக வர இதெல்லாம் செல்லுபடி ஆகாது, சில்லறை வரும் தவிர இது செல்லுபடி ஆகாது அப்படின்னு முருகரும் சொல்கிறாரு. உன்னோட ஜென்ம நட்சத்திரம் இது கிடையாது, உன் ஆத்மா எப்போ பிறந்ததோ அதான் உன் ஜென்ம நட்சத்திரம்னு அவர் யார், அருணகிரிநாதர் சாவறதுக்கு முன்னாடி போய் சூசைட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த இனிஷியேஷன் கொடுத்துட்டு 12 வருஷம் நீ செய், உன்னுடைய ராசி நட்சத்திரமே அழிஞ்சிடும், நீ யாருன்னு உணர்வ, இதெல்லாம் என்னன்னு உணர்வ. அப்போ அதெல்லாம் எங்கே இருக்குன்னா மைண்டில் இருக்குது. அதனால தான் இத்தனையும் செய்கிறோம், எங்கே மாற்றம் இல்லையே. நான் செய்கிறது இவ்வளோ கோடி விஷயங்களை வெளியே செய்கிறீங்க, 2 நிமிஷம் உட்காந்து உள்ளே செய், எல்லாமே மாறும் அப்படின்னு தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். அது மாதிரி தான் நீங்களும் செஞ்சீங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு மாற்றம் வந்தது அப்படின்னு. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு விமனை நம்ம வந்து பேச வைக்கிறோம். அட் த சேம் டைம் நீங்கள் 3rd ஸ்டேஜ் கிரியாவில் இருக்கீங்க. அந்த ஒரு தகுதியில் நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக செய்கிறீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கிரியாவுக்கு முன்னாடி இந்த லைஃப், இப்போ இந்த லைஃப் எப்படி தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சி அது கண்மூடித்தனமாக இருந்தேன். கிரியாவுக்கு எப்போ இருந்தாலும் இதெல்லாம் நம்ம செஞ்செல்லாம் தப்பு போல, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, இது மட்டும் தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரியலைசேஷன் ஆயிடுச்சு. அதாவது வந்து அது நம்பிக்கையில் இருந்தது. நம்பிக்கை இருந்துச்சு. நிறைய பேர் இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க, கிரியான்றது நம்பிக்கைங்க, இது ஒரு ஐடியாலஜிங்க. நம்பிக்கைன்றது உலகம் நம்பும், என்ன நம்பும், நாகின் மாஸ்டர் நம்பும், இது எதையுமே நீ நம்பாதீங்கன்ற. ஐடியாலஜின்றது என்னுடைய ஒரு ஏதோ எந்த தான் கரெக்டுன்னு சொல்கிறது தான் ஐடியாலஜி. இது ரெண்டுத்தையும் நம்ம இங்கே பண்ணல, மிக்ஸ் இல்லை. வருணா நானுமே இது செய்யலை. இன்னொரு பெரிய ஒரு 3வது பாயிண்ட், நான் குருவாகவே இங்கே யாரையும் வழி நடத்திட்டு கொண்டு போகல. 4வது பெரிய பாயிண்ட் என்னென்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேடல் 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 பாதை. உண்மையாக தெய்வத்தை தேடுங்க ஃபஸ்ட்டு. என் பையங்க ரொம்ப திடீர்னு கீழே விழுந்துட்டாருங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், 30 வயசில் பார்த்தா என்னை வந்து நடு ரோட்டில் விட்டான், என்னை வந்து மதிக்காமல் போயிட்டான் அப்படின்னு பல 60% பேரண்ட்ஸ் சஃபர் ஆகிறாங்க. ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டான்,
வயசான காலத்தில் அப்படி இப்படின்னு. நான் தான் சொல்கிறேன், இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கொஸ்டின் பண்ணிங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற கடவுள் அந்த ஆத்மா மேலே பரமாத்மாவோட கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த சரீரம் இன்னும் கனெக்ட் ஆகலை. ஸோ அந்த பரமாத்மாவோட கனெக்ட் ஆகிற அந்த ஜீவாத்மா பரமாத்மா மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னு இது காமிக்கணும்ல. அதனால தான் உள்ளேருந்தே எல்லாத்தையும் காட்டுது. பாரு, மேலே இருக்கிற கடவுள் இப்படி தான் உன்னை அன்பால் பார்த்துக்கணும்னு நினச்சாரு. அந்த அன்பை நீ விட்டுட்ட. அந்த அன்பை நீ முதல்ல பிடிச்சிருந்தா இந்த ஒரு கதி உனக்கு வந்திருக்காது. அதனால் அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு ஒவ்வொரு டைமும் வந்து அது குத்தி காமிக்குது. ஆனால் நம்ம அதை நம்பலை. நம்ம என்னென்னா லௌகிக சுக வாழ்க்கையிலையோ இந்த ஒரு சரீர சுகங்கள்லையோ சரீர வாழ்க்கை தான் நிரந்தரம், 100 வருஷம் இல்லை 1000 வருஷம் வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு மாயிலேயே ட்ராவல் ஆகிறோம் ஒரு நாளும். நான் எப்படி ட்ராவல் ஆவேன்னா, இன்னைக்கு எந்திரிச்சுமா, ஓகே இன்னைக்கு இன்கேஸ் அழைப்பு வருதா உடலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் என்னுடைய மென்டாலிட்டி. அவ்வளோதான். தவிர நாளைக்கு இது சம்பாதிக்கணும் அவ்வளோ நம்ம வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு ப்ரெசென்ட்டில் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், இன்னைக்கு ப்ரெசென்ட்டில் எவ்வளோ நம்ம ரெவன்யூ சேர்க்குறோம், அதான் இம்பார்ட்டன்ட். அதை வச்சு நம்ம எப்படி அஃப்கோர்ஸ் ரிச்சாக இருக்கணுமோ இருந்துக்கோங்க. ஆனால் இன்னைக்கு ரிச்சாக இருங்க ஃபஸ்ட்டு. நாளைக்கு ரிச்சாக இருக்கும்போது அப்புறம் இன்னைக்கு நம்ம ரிச்சாக இருக்கணும். அது பணம் ரீதியாக வந்தால். ஸோ இப்போ இந்த ரிச்சுவல்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம எதுக்காக செய்கிறோம்? பணத்துக்காக.